இன்றைக்கு புரட்சியாளர்கள் என்று எந்த துறையில் பேசுகிறவர்களும் இதை மறந்து தம் தனி சுதந்திரம் பற்றி பேசுகிறார். நான் எப்பவும் வெளிப்படையானவன். ஆகவே என் கருத்தை சொல்வதிலே எனக்கு தயக்கம் இல்லை. இந்த பெண் விடுதலை என்று பேசுகிற பொழுது கூட நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்றால், பெண்மையினுடைய தனிச்சுதந்திரம் கருதுகிறோமே தவிர பெண் சார்ந்த சமூகத்தினுடைய நலம் நோக்கின அந்த சிந்தனைக்கு உடைவு வரக்கூடாது என்று நினைத்து நாம் பேச வேண்டும். நான் ஒரு குடும்பத்திலே நாங்கள் கேட்கிறோம், பெண்களுக்கு மட்டுமா சுதந்திரம் இல்லை? 6 மணிக்கு பிந்தி அப்பா வந்தா அம்மா படுத்தாத பாடுபடுத்துறாங்க. நீங்க வேணா இந்த அப்பா அம்மா எல்லாத்தையும் கேட்டு பாருங்க, எங்க போயிட்டு வந்தீங்க, எங்க போனீங்க, நேற்று புதுசா ஒரு சென்ட் மணக்குது. இது ஒரு உரிமை, ஒரு மனைவிக்கு உரிமை. சில கட்டுப்பாடுகள் எல்லாருக்கும் உண்டு. அப்பாவுக்கு குடிக்க விருப்பம், குடிக்கிறான் இல்லை, ஏனென்ற அப்பா குடிச்சா பிள்ளை கேட்கிறான், நானும் குடிச்சா என்னன்னு கேட்கிறான். அதுக்காண்டி அப்பா தன் விருப்பத்தை தடை செய்து கொள்கிறான். ஒட்டுமொத்த ஒரு வீட்டினுடைய நன்மையிலே எல்லாரும் ஒரு சுதந்திர இழப்பு பெறுகிறோம். அது தவிர்க்க முடியாது. எல்லாரும் 100% சுதந்திரமாக இருக்க போகிறோம் என்றால் இது சமுதாயமாக இராது. ஆகவே சமுதாயமாக என்றைக்கு மனிதன் வாழ தலைப்பட்டானோ, இது நான் முற்றுமுழுதாக மாறுபட்ட ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். சமுதாயமாக என்றைக்கு மனிதன் வாழ தலைப்பட்டானோ, இது எந்த காலத்திலே வந்தது, யார் கொண்டு வந்து பூத்தினது, இதில் எல்லாம் எனக்கு உடன்பாடே கிடையாது. என்றைக்கு உலகம் தோன்றி மனிதர்கள் சேர்ந்து வாழ தலைப்பட்டார்களோ அப்பொழுது சில கட்டுப்பாடுகள் அவர்களுக்கு தேவையானதாக ஆயிற்று. அந்த கட்டுப்பாடுகளை எப்படி வரையறை செய்வது? தர்மம் என்ற ஒன்று, அதுக்கு கட்டுப்பாட்டுக்கு பெயர் தான் பாருங்க, தர்மம், அறம் என்று பெயர் வைத்தார்கள். எல்லாரும் சேர்ந்து வாழுகிறோம். இதுல என்ன அநியாயம் என்று கேட்டால், ஒத்த பெயர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் பிரச்சனையே இல்லை, பொது சட்டம் வகுத்துடலாம். நாங்கள் அறிவு நிலையாலே, வயது நிலையாலே வேறுபட்டவர்கள் ஒன்று சேர்ந்ததுதான் ஒரு சமுதாயம். இப்ப பாருங்க, படித்தவன் இருப்பான், படிக்காதவன் இருப்பான், மடையன் இருப்பான், கெட்டிக்காரன் இருப்பான், வீரன் இருப்பான், கோழை இருப்பான். இவ்வளவு பேரும் சேர்ந்து வாழப்போகிறோம். இவ்வளவு பேரையும் ஒட்டுமொத்தமாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு ஒரு சட்டம் நியமிப்பதென்றால் அதுல இருக்கிற சிரமத்தை முதல் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். 10 பேர் சேர்ந்து ஒரு சட்டம் கொண்டு வரதுக்கு நாங்க படுற பாடு தெரியுதா இல்லையா உங்களுக்கு? சும்மா ஒரு கமிட்டி போட்டு பாருங்க, 1000 தலையீடு பாருங்க. எல்லாரையும் ஒன்றுபடுத்துறது ரொம்ப கஷ்டம். எல்லாரையும் சமப்படுத்துகிற மாதிரி, நன்மை தருகிற மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வருவதானால் 10 பேருக்கு ஒரு சட்டம் கொண்டு வர முடியல சார். ஒட்டுமொத்த மக்கள் கூடிய சமுதாயத்தை கட்டுப்படுத்துகிற ஒரு சட்டம் கொண்டு வருவதானால் எப்படி கொண்டு வருவது என்று நம் மூதாதையர்கள் சிந்தித்தார்கள். இன்றைக்கல்ல, நேற்றல்ல, 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சிந்தித்தார். அப்படி சிந்தித்த பொழுது அவருக்கு உண்மை தெரிந்தது, வேறுபட்ட மனிதர்கள் வாழ்கிற இந்த சமுதாயத்தை ஒரு சட்டத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டுமானால் ஏதாவது ஒரு வகை பிரித்துத்தான் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று தெரிந்தார். இப்ப பாருங்க, ஒரு பள்ளிக்கூடம், ஏன் வகுப்புகள் பிரிக்கிறீர்கள்? நான் சும்மா உங்களை கேட்கிறேன். கல்வியாளர்கள் இருக்கிற சபை என்ற ஒரு பள்ளிக்கூடத்தில் நான் சும்மா சொல்றேன், எல்லாரையும் பொதுவா வச்சிருங்களேன். ஒரு பள்ளிக்கூடம் 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு எல்லாருக்கும் ஒரு ஹோலை கட்டி எல்லாருக்கும் சேரை போட்டு ஒரு வாத்தியார் பொதுவில் படிப்பிக்கிற மாதிரி வச்சுள்ளாம ஏன் வகுப்பு பிரிக்கிறீர்கள்? நான் இப்ப கேட்கிறேன், இப்ப வகுப்பு பிரிச்சு அதுக்கு ஒரு ஆசிரியர், அதுக்கு பேர் ஒரு பிரின்சிபல், பிறகு அதுக்கு மேல படிப்பிக்கிறதுக்கு இன்னொரு அதை விட பெரிய ஒரு பேராசிரியர், இப்படி நாங்கள் பிரிவுகள் வைக்கிறோமே, அதிகாரங்களை பகிர்ந்து கொடுக்கிறோமே, இவர்கள் எல்லாம் நம்மை அடிமைப்படுத்துகிறவர்களா? நான் உதாரணத்துக்கு கேட்கிறேன், ஆசிரியர் என்று ஒரு போட்டு கீழே மாணவர்கள் அவருக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று வைத்து விட்டோம். அப்படியானால் ஆசிரியர்கள் அடக்குமுறையாளர்களா? எனக்கு புரியவில்லை. மாணவர்கள் அடங்க பிறந்தவர்களா? வகுப்புகள் வகுக்கப்படுகிற பொழுது ஒட்டுமொத்த சமுதாயத்தின் உயர்வு நோக்கித்தான் அந்த வரையறைகள் கீறப்படுகின்றன. எவ்வளவுக்கு நாங்கள் ரொம்ப சுலபமா இருந்த இடத்துல இருந்து அவர்களை விமர்சித்து விட்டு போகிறோம். இது ஒரு சட்டம் பண்ணினான் எல்லாம் பிழை என்கிறோம். இந்த சட்டத்தை எல்லாம் தூக்கி போட்டுருவோம் பாருங்க, நமக்கு இந்த சட்டங்களே வேண்டாம், தூக்கி போட்டுருவோம். நீங்க சொல்லுங்க ஒரு சட்டத்தை, எல்லாருமா நாம் எங்கள் எல்லாரையும் கட்டுப்படுத்துகிற ஒரு புது சட்டத்தை நீங்கள் வரையறை செய்து தாருங்கள் பார்க்கலாம். வரையறை செய்ய யாரும் குறை சொல்லக்கூடாது, அதை கீழே போரிட்டுக் கொள்ளும். இப்ப நாங்க திருவள்ளுவர்ல குறை சொல்லுகிறோம், இதுக்கு முன்னு சொன்ன மந்தர்ம சாஸ்திரத்திலே குறை சொல்லுகிறோம். இப்ப நான் உங்களை கேட்கிறேன், அதெல்லாம் வேண்டாம், நமக்கு தூக்கியே போட்டுருவோம், குப்பை தொட்டியில போட்டுருவோம். உங்களை கேட்கிறேன், கற்றவர்கள் தானே நீங்கள், இந்த சமுதாயத்தை கட்டுப்படுத்தக்கூடிய, எல்லாரையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பொது தர்மத்தை நமக்கு வகுத்து தாருங்கள் பார்க்கலாம். ஐயா, ஒரு சின்ன விஷயம் அப்படி செய்ய முடியல ஐயா. இந்த பெரிய காரியத்தை எல்லாரையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தர்ம எல்லையை வகுப்பது என்பது லேசான வேலை இல்லை. அதை முதல் புரிந்து கொள்ளுங்கள். விமர்சனத்துக்கு முன்பு அதை தெரிந்து கொள்ள வேண்டும்.
அதுல இருக்கிற கடுமை தெரியும். அந்த தொழில் எவ்வளவு கஷ்டமான தொழில் என்று தெரிய வேண்டும். அப்படி தெரிந்த பொழுதுதான் ஒரு தர்மத்தை சமூகத்துக்கு வகுத்து கட்டுப்பாட்டுக்குள்ளே அந்த தர்மத்தை சமூகத்தை கொண்டு வருவதானால் எப்படி வகுக்கலாம் என்று மண்டையை போட்டு பிளந்து கண்டுபிடித்திருப்பார்கள் என்பதை நினைப்பார்கள். அவர்கள் என்ன நினைத்தார்கள்? வகுப்புகளாக பிரிக்காமல் சிலபஸ் போட முடியாது. சும்மா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை உதாரணமா சொல்கிறேன். சிலபஸ் பொது சிலபஸ் போட முடியுமா சார்? முதலாம் வகுப்புக்கு இது சிலபஸ், 2ஆம் வகுப்புக்கு இது சிலபஸ், 5ஆம் வகுப்புக்கு இது சிலபஸ். வகுப்பு பிரிக்காம நீங்க சிலபஸ் போட முடியுமோ? ஆகவே வகுப்புகள் பிரித்தால் தான் அதுக்கான சிலபஸ் போட முடியும். ஆகவே சமுதாயத்துக்கு தர்மம் என்கின்ற சிலபஸை அமைக்க வேண்டுமானால் சமுதாயத்தை பிரித்தால் தான் சொல்ல முடியும் என்று அவர்கள் உணர்ந்து கொண்டார். அப்படி உணர்ந்து கொண்டு சமுதாயம் எத்தனை தனித்தனி மனிதனுக்கு தர்மம் சொன்னா ஆளுக்கு ஒரு சட்ட புத்தகம் செய்ய வேண்டி வந்துடும், முடியாது. எல்லாரையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு தர்மம் செய்வதானால் எல்லாரையும் உள்ளடக்கக்கூடிய பிரிவுகளாக சமுதாயம் பிரிந்திருக்க வேண்டும் என்று இனம் கண்டார்கள். கொஞ்சம் புத்திக்கு வேலையான விஷயம். உங்களுக்கு கொஞ்சம் களைப்பு கூட வரலாம். இந்த மலைப்பாம்பு என்ன வைக்கிறவன் இடையில எல்லாரும் ஒரு ஜோராட்சி தட்டுங்கள் என்று சொல்வது போல நான் உங்களை ஊக்கப்படுத்திக் கொள்கிறேன். புத்தியை விட்டு நீங்கள் இது கேட்க வேண்டும் என்றதுக்காக சொல்லுகிறேன். எல்லாருக்குமான தர்மம் வைக்க வேண்டுமானால் சமுதாயத்துக்குள்ளே எத்தனை பிரிவு இருக்கிறது என்பதை அவர்கள் இனம் காண தலைப்பட்டார்கள். அங்கதான் சார் இந்த வர்ணாசிரம தர்மம் என்பது தோன்றுகிறது. எப்படி பிரித்தார்கள் என்று கேட்டால் சமுதாயத்தை கூர்ந்து பார்த்தார்கள். ஒட்டுமொத்த மனிதர்களையும் தான் நான் சொல்லுகிறேன். கூர்ந்து பார்த்தார்கள். பார்த்த பொழுது அவர்களுக்கு தெரிந்தது அந்த சமுதாயத்தினுடைய முதல் கூறு, ஒரு சமுதாயம் மனிதர்கள் சேர்ந்த ஒரு கூட்டம் வாழ வேண்டுமானால் அதனுடைய முதல் கூறு, அதற்காக தொழில்படுகிற முதல் கூறு உற்பத்தியாளனாக இருக்க வேண்டும். உற்பத்தியாளன் இல்லாத ஒரு சமுதாயம் வாழாது. அதை நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு சமுதாயத்தின் அடிப்படை கூறு பகுதியாக ஒரு கூறாக சமுதாயமாக பிரிக்கிற பொழுது உற்பத்தியாளன் அந்த சமுதாயத்தினுடைய முதல் கூறாக வருகிறான். அவன் எதையோ ஒன்றை செய்வான். ஒருவன் நெல்லை விதைப்பான், ஒருவன் உப்பை செய்வான், ஒருவன் மீன் பிடிப்பான், ஒருவன் கல்லறக்குவான், ஒருவன் ஏதோ ஒரு பொருளை செய்வான். ஒட்டுமொத்தமாக எல்லாரும் வாழ வேண்டுமானால் உற்பத்தி அவசியம். இந்த உற்பத்தியை செய்வதற்கு என்று சில பேர் பிறக்கிறார்கள். இது ஒன்றும் புகுத்தப்பட்ட விஷயம் இல்லை. கடற்கரையிலே நான் போக் போனேன். என்னுடைய அனுபவம் சொல்லிடு. கடற்கரையில் போக் போனால் ஒரு மாடி 5 மாடியில் ஒரு கட்டடம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். 5வது மாடி கட்டிடத்தில் ஒரு பீம் மட்டும் போட்டிருக்கிறான். ஒருத்தன் அதில் நின்று கொண்டு பாருங்க, ஒரு காலடி வைக்கிற இடம் தான், அதில் நின்று கொண்டு குனிஞ்சு அந்த பலகை கலட்டுறான். எத்தனை அடி? 70-80 அடி உயரத்தில் அந்த பீம்லேயே நின்று அந்த பலகை அடித்து கலட்டுறான். எனக்கு கீழே நின்று பார்க்கவே நான் மயங்கி விடுவன் போல கிடக்கு. நம்மளை நினைச்சும் பார்க்க முடியல. அப்போ நான் நினைக்கிறது உண்டு, இவனால எப்படி முடிஞ்சது? இவன் இதற்கென்று படைக்கிற பொழுதே இவனுடைய இயல்பிலே இது வந்து விட்டது. எங்கள் வீட்டில், நாங்கள் இருக்கிற வீட்டில் இந்த பிட் அடைச்சிட்டு, அழுக்கான விஷயம்தான் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டியிருக்கு, சொல்லுகிறேன். அடைச்சிட்டு ரொம்ப நாங்கள் பாவிக்கிற பிட் அடைச்சி நாங்கள் எல்லாரும் மூக்க பிடிக்கிறோம், அங்கே ஓடுறோம் இங்கே ஓடுறோம் எல்லாம் செய்கிறோம். இதை உடைச்சு கிளப்பினானா அந்த பக்கம் ஒருத்தரும் போகிற இல்லை, அன்றைக்கு எல்லாம் சமையல் இல்லை, சாப்பாடு இல்லை, அப்படி நிற்கிறோம். இது என்னடா இது அடைப்படுத்துறதுன்னு பார்த்தா ஒருத்தன் வந்தான் வீதியிலே, அவனை கேட்டோம், இதை எடுத்து சாதாரணமாக எடுக்கிட்டு ரேட் பேசினான். வந்து பாருங்க ஸ்விம்மிங் பூலில் இறங்கினவன் மாதிரி இறங்கினான் உள்ளே. ஸ்விம்மிங் சத்தியமாக பாருங்க, நாங்கள் அதுக்கு அதை பார்த்தே அறிவிருக்கிறோம். அந்த அறிவிருப்பெல்லாம் நமக்குரியது. அவனுக்கு எந்த அறிவிருப்பும் இல்லை. சத்தியமாக சொல்கிறேன் பாருங்க, எந்த அறிவிருப்பும் இல்லை. ஏதோ பெரிய ஸ்விம்மிங் பூலில் இறங்கின மாதிரி ஒரு விதமான ஒரு துண்டு வாங்கினான், கூட கட்டினா உள்ளுக்கு இறங்கிட்டான். நாங்கள் வெளியில் தடி வச்சு வைக்கவே இறங்கிடப்பட்டு கொண்டிருக்கிறோம். நான் நினைச்சேன் அவனும் ஒருவன் இருக்கிறபடியால் தான் இந்த உலகம் இயங்குகிறது.